முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாம் துணை முதல்வருக்கும் இருப்பதால் தன்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி தருமாறு அமைச்சர் துரைமுருகன் பேசியிருப்பது பேசும் பொருளாக மாறியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 17 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் துரைமுருகன் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி எல்லா துறையும் ஆய்வு செய்யலாம் என்றும் அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் இருக்கிறது எனவும் கூறினார். அதனால் உதயநிதியிடம் தான் வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், இவ்வளவு பெரிய மைதானத்தை கொடுத்த நீங்கள் சுற்றுச்சூழல் கட்டித்தராவில்லையே என துரைமுருகன் தெரிவித்தார். இதனால் மாடு மேய்ப்பவர்கள் முதல் மது குடிப்பவர்கள் வரை என இந்த மைதானத்தை பயன்படுத்துவதாக அவர் புகார் கூறினார். எனவே ஸ்டேடியத்தை சுற்றுச்சுவர் கட்டித்தருமாறு அமைச்சராக கேட்கவில்லை, தொகுதி எம்எல்ஏவாக கேட்கிறேன் என உதயநிதியிடம் நேரடியாக கட்சியின் மூத்த தலைவர் துரைமுருகன் வேண்டுகோள் வைத்திருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துக்கு சுற்றி காம்பவுண்டு சோர் இல்லை. அதனுடைய விளைவு மாடு மேய்க்கிறவனும் இங்கே தான் மேய்க்கிறார், மாலையில் தண்ணி அடிக்கிறவனும் இந்த கிரவுண்டுக்கு தான் வருகிறார். ஆகவே விளையாட்டு வீரர்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது. ஆகையினால் உங்களிடத்தில் நிதித்துறையும் இருக்கிறது. எனவே இந்த எப்படியாவது நீங்கள் வந்து போனதற்கு அடையாளமாக இந்த கிரவுண்டை ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பி தர வேண்டும் என்று இந்த தொகுதி எம்எல்ஏ என்ற முறையில் நான் அமைச்சராக இருந்தாலும் டெல்லிக்கு ராஜாராமன் டேனும் டெல்லிக்கு பிட்டா என்பார்கள் எங்கள் ஊரில். அப்படி நான் அமைச்சராக இருந்தாலும் காட்பாடிக்கு டெல்லிக்கு பிட்டா தான். ஆகையினால் இங்கே கேட்டுக்கொள்கிறேன்.